ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வால்நட் கேக். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் மிக்ஸர் தேவையில்லை, ஹேண்ட் பிளெண்டர் தேவையில்லை, ஈஸியாக மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் வந்து இந்த கேக்கை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வால்நட்டை எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதில் சுகர், 2 முட்டை போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைக்க போகிறோம். கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய அகாரோ பிளெண்டரில் தான் இதை வந்து அரைக்கிறேன். இதோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா விப் பண்ணுங்கள். அந்த எக்கு வந்து ஆயில் கூட சேர்ந்து சுகர் கூட சேர்ந்து நல்லா ஃப்ளஃபி ஆகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, உப்பு, பேக்கிங் பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மைதா மாவு, பால் இவ்வளவும் ஆட் பண்ணி அகெயின் பிளெண்டரில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? பார்ச்மெண்ட் லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் இதை ஊற்றி மேலே கொஞ்சம் சாப் பண்ண வால்நட்ஸை டெக்கரேஷனுக்கு போட்டு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட வால்நட் கேக் ரெடி. நான் பேக் பண்ண என்னோட அவன் அகாரோ அவன் தான். இதோட லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த ஓடிஜியோட லிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு, காம்பேக்டாக நல்லாயிருக்கு. ஸோ நம்மளோட கேக் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கட்டிங் போர்டில் அன்மோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லைசஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் ஸ்லைசஸ் வரும். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த உதிர்ந்து போகாது, உங்களுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் வரும். ஸோ இது ஒரு கப் காஃபி, ஒரு கப் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு கேக். இதில் வால்நட்டுக்கு பதில் நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். பட் அந்த வால்நட் ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அந்த கேக்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்ட்னஸ் கொடுக்குது. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.